ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே வந்து எல்லா செவரு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. என்னடா எங்க பார்த்தாலும் இந்த போஸ்டர் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுல என்ன அந்த போஸ்டர்ல போட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வெறும் 400 ரூபாய், வெறும் 400 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஆயுசுக்குமே வந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே வந்து வியப்பாயிடுச்சு. ஸோ அந்த 2 பசங்க வந்து ஊர்ல இருக்க எல்லா பொதுமக்கள்கிட்டயுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க வெறும் 400 ரூபாய் செலவு பண்ணா போதுமா, ஆயுசுக்கும் லைஃப் ஃபுல்லாவே வந்து உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாங்க. அப்படி எல்லாம் வந்து மொத்த ஊரே வந்து இப்ப கிளம்பி வந்து ரெடியா போயிட்டு இருக்கு. அந்த போஸ்ட்ல இருக்க அட்ரஸ் போடுறோம், அந்த அட்ரஸுக்கு போயிட்டு நம்ம அந்த 400 ரூபாய் கட்டி ஆயுசுக்குமே வந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ எல்லா மக்களுமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டாங்க. போனோடனே வந்து வெளியில வந்து பெரிய போர்டு வச்சிருக்கு, 400 ரூபாய் கொடுத்தா போது நீங்க வந்து ஆயுசுக்கு வந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு. அதை பார்த்தோன்னே வந்து மக்கள் எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷம் தான். அப்ப வந்து அந்த போஸ்டர்ல போட்டது உண்மைதான் அப்படின்னு உடனே வந்து மக்கள் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, அங்க வந்து ஒரு சேர் விற்கிற வியாபாரி இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சேர் வந்து 400 ரூபாய் தான், இந்த சேரை நீங்க 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆயுசுக்குமே வந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஸோ இது மாதிரி தான், இந்த மாதிரியான வாக்குறுதியால தான் வந்து நம்மளுடைய அரசியல் களத்திலே நடக்குது அப்படின்றத மக்கள் வந்து இன்னுமே வந்து புரிஞ்சுக்காம தான் இருக்காங்க.